ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு இந்த 7:30 சனி 11ஆம் இடத்துக்கு வருது, 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வருது. என்ன மாரியான பலன்களை உங்களுக்கு குடுக்கும்? நீங்க இந்த வருஷ பலன்லாம் தனியா போட்டிருந்தீங்க. அது எல்லாமே எங்களுக்கு தனியா ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து சனிய பத்தி மட்டும் ஒரு வீடியோ போட முடியுமா சார்? அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அ சனி மேல சனி பகவான் மேல அவ்வளோ பயம் ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அதோட தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலா நம்ம சனி பகவான பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும்னா, நீதி, நேர்மை, நியாயம்னு வாழறவங்களுக்கு சனி பகவான் எதுவுமே பண்றது இல்லைங்க. அதே மாதிரி உழைக்க ரெடியா இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் எதுவுமே பண்றது இல்லைங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான பர்சனாலிட்டிங்க அவங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவா, ஸ்டெடியா அணுகுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் சம்பாதிக்கிறதுல, அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல பயங்கர விருப்பம், நாட்டம் இருக்கும். தன்னை அழகுபடுத்திக்கிறது நாட்டம் இருக்கும். பிராண்டடான ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க. அடுத்தவங்க தன்னை பற்றி என்ன சொன்னாலும் இவங்க கேர் பண்ண மாட்டாங்க. தனக்காக தனக்கு பிடித்த மாதிரி வாழக்கூடியவங்க, தன்னோட எதிர்காலத்தை ப்ராப்பராக செட் பண்ணிக்கிட்டு செக்யூர்டாக வாழக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. அடிக்கடி காதல் வயப்படுவாங்க. இந்த மாதிரியான ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த 2.5 வருஷமா சனி 10ஆம் இடத்துல இருந்தாரு. சனி பகவான் இவங்களுக்கு யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 9, 10ஆம் இடத்துக்குரியவர். 9ஆம் இடம், 10ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தர்மஸ்தானம், உங்களோட பாக்கியஸ்தானம். அந்த இடத்துக்கும் 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம், உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது 2த்துக்கும் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? இப்ப 11ஆம் இடத்துல வர போறாரு. ஜென்ரலா சனி பகவான 3, 6, 9, 11 இந்த மாதிரி இடங்கள்ல சனி பகவான், அதாவது மெயினா 9 கூட சொல்ல முடியாது. 3, 6, 11 இந்த இடத்துல சனி பகவான் உட்காரும்போது நிறைய விஷயங்களை நமக்கு பண்ணுவாரு அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு லைனுங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 11ல் சனி பகவான் வரப்போறாரு. எல்லாருடையும் அந்த கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ சனி பகவான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி, சரராசி வந்து மேஷம், ஸ்திர ராசி நீங்க ஸ்திரம். அந்த ராசிக்கு பாதகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்குடையவன் பாதகாதிபதி. 9ஆம் இடத்துக்கு பாதகம் அப்படிங்கிற இடத்துக்கு சொந்தக்காரர் சனி பகவானுங்க. பாதகம் அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய இடத்துக்கு சொந்தக்காரர் சனி பகவான் அப்படிங்கிறது இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. நீங்க இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி 9, 10 இந்த 2 இடத்துக்கும் சனி பகவான் சொந்தக்காரராக இருக்கனால ரிஷபராசிக்கு சனி பகவான் பாதகங்களை கொடுக்கிற ஒரு கேரக்டராகவும் யோகங்களை கொடுக்குற ஒரு கேரக்டராகவும் கன்வெர்ட் ஆகிறாங்க. சனி பகவான் பாதகாதிபதியும் அவர் தான், உங்களுக்கு யோகாதிபதியும் அவர் தான். இந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போறாரு. இப்போ அவர் 9ஆம் இடமான பாதகஸ்தானத்தை கூட்டி பண்ணுவாரா, இல்லை உங்களோட 10ஆம் இடத்துக்கான விஷயத்தை இப்போ பண்ணுவாரா? இதை பற்றி தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். சனி பகவானை பார்த்தீங்கன்னா 9, 10 கூடியவர் வந்து லாஸ்ட் வந்து 10ஆம் இடத்துல இருந்தாரு. 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாரு? 10ஆம் இடத்துலேருந்து உங்களோட 10ஆம் இடம் கர்மஸ்தானாதிபதி உங்களை வந்து உழைக்க வச்சாரு. உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க வச்சார். சாரி, உங்களுக்கு நல்ல ஜாப்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்க வச்சாரு. சேஞ்சஸ் கொடுத்த சனி பகவான் ஜாப்ல உங்களை ஹார்டாக ஒர்க் பண்ண வச்சாரு. அடுத்தவங்களோட வேலையும் நீங்க எடுத்து போட்டுட்டு செய்யற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு பண்ணி விட்டாருங்க. ஓடி 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 உழைச்சிங்க. ஜாப்ல நிறைய சேஞ்சஸ்லாம் கொடுத்தாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. அங்கேருந்து எங்க பார்த்தா உங்களோட 12ஆம் இடத்தை பார்த்தா 12ஆம் இடம்ங்கிறது விரயம், தூக்கம் கெடுதல் அண்ட் வெளிநாடு. இது சம்மந்தம் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாடு வேலை விஷயமா போயிட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி தூக்கத்தை கெடுத்திருப்பாரு. நிறைய விரயங்களை உங்களை பண்ண வச்சிருப்பாருங்க சனி பகவான். இது வந்து நிறைய ரிஷபராசி குழம்பிருப்பாங்க. நிறைய பேர் உங்களுக்கு பக்கத்துல ரிஷபராசியோ இல்லை நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை அதாவது அடுத்தவங்க வேலையும் நீங்க இழுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கும், ஜாப் சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, நல்ல ஜாபை கையில் எடுத்திருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க. பட் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அழுத்தம், பயங்கர ப்ரெஷர் வந்திருக்கும். ஏன்டா இந்த வேலையை பார்க்குறோம், வேலையை விட்டுட்டு ஓடிடலாமா, இவ்வளவு தூரம் நம்ம உழைக்கணுமா, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே உழைச்சது, ஏன்டா நம்ம இப்படி போட்டு உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது என்ன ரீசன்னா, 10ஆம் அதிபதி சனிபதி 10லேயே வளர்த்ததுனால வேலையை பக்கா பண்ணியிருப்பாரு. வேலையை பக்கா பண்ணியிருந்தாலும் வேலையில் பிரச்சனைகளை ஹெவியாக கொடுத்துருந்துருப்பாரு. அதுதான் அதோட ரீசன். அதனால உங்களோட தூக்கம் கெட்டு போயிருக்கும், நிம்மதி கெட்டு போயிருக்கும். உங்களுக்கு தூக்கம் கெட்டு போதான் மென்டல் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் அதோட ஒரு ரீசனுங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களோட தன்னோட 7ஆம் பார்வை அங்கே உங்க 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து அடுத்த இப்போ 10ஆம் இடத்தை பற்றி மட்டும்தான் நம்ம மேஜராக எடுத்து பேச போனோம்னா, தனி வந்து தொழில்காரனுக்கு மேஜரான ஒரு பிளானட் அப்படிங்கிறதுனால இப்போ அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் நீங்கள் எடுத்துக்கோங்க. சனி பகவான் இருக்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு லைன் உண்டு. ஸோ இருக்கிற இடம்ங்கிறது 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லாபஸ்தானம், ப்ரமோஷன். இது ரெண்டையும் இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் 2.5 வருஷமா விழுந்து 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 வேலை பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒழுங்கான ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருந்துருக்காது. ஒழுங்கான சம்பள ஊதியம் அதிக லெவலில் உங்கள் உழைப்புக்கேற்ற சம்பளமாக கிடையாது. சம்பளம் இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கலாம், பட் அது உங்கள் உழைப்புக்கேற்ற சம்பளமாக கிடைச்சிருக்காது. சனி பகவான் இந்த 2 விஷயத்தையும் 11ஆம் இடத்துலேருந்து அழிக்க போகிறாருங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரமோஷனை தூக்கி அள்ளி கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி நீங்கள் உழைத்த உழைப்புக்கான தகுதி, அந்த உழைத்த உழைப்புக்கான அந்த பெருமை, அந்த உழைப்புக்கான உங்களோட அந்த
ரெகனைசேஷன் சொல்லுவாங்க, அது கிடைக்காம அது எல்லாத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஸோ கண்டிப்பா 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போறதுனால உங்களுக்கு வேலையில பதவி உயர்வு, ப்ரமோஷன், வேலை வந்து கிடைக்கவே இல்லை என்னால, ஐயோ தேவையில்லாம வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கலாம் தூக்கி அள்ளி போட்டுட்டு ஒரு சூப்பர் வேலையை இந்த காலம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்டு. 9ஆம் இடம்ங்கிறது வந்து புகழ், கீர்த்தி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட், உங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பா சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், இந்த விஷயத்தெல்லாம் சனி பகவான் லாபமாக மாற்ற போறாருங்க. இது வந்து ஒரு நிதர்சனமான இது யாருக்கு அப்படின்னா, கடந்த சனிப்பெயர்ச்சியில 10ஆம் இடத்துல இருந்து கடுமையா உழைச்சு வேர்வை சிந்தி உழைச்சு தனக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கான இதுங்க இந்த இடம். இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஜாதக கட்டத்துல சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுத்தான் இதை வந்து நம்ம பேச முடியுங்க. அதாவது சனி பகவான் வந்து வக்கரமடையாம இருக்கணும், நல்ல நிலைமையில இருக்கணும், உங்களோட சனி தசா சனி புக்தியை பத்தி பார்க்கணும், அப்புறம் பகையோட சேர்ந்து இல்லாம இருக்கணும், நீச்சமடையாம இருக்கணும். இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இந்த பலன்கள் ஒழுங்கா உங்களுக்கு நடக்கும். அங்கே சனி பகவான் எங்க பார்க்கப்படுறாரு அப்படின்னா, உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் பார்வையா உங்களோட ஜென்மத்தை பார்க்குறாரு. ஜென்மம்ங்கிறது உங்க ராசிங்க. உங்க ராசியை பார்க்க போறாரு. ராசியில யார் இருப்பாங்க, சந்திரன் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் தான் நம்ம ராசின்னு சொல்லுவோம். ரிஷப ராசியில உங்களுக்கு சந்திரன் இருக்கும்போது நீங்க ரிஷப ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப சந்திரனை பார்க்க போறாரு. சந்திரன்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப சந்திரனை சனி பார்க்கும்போது மென்டல் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் உண்டாகும். நீங்க எதிர்பார்க்குற அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்காம போகும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே உங்களோட லைஃப் பேட்டர்ன், உங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை ஓட்டம் இருக்காது. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில சேஞ்சஸ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அதில் ஒரு சின்ன ஒரு சிக்கலை சனி பகவான் கண்டிப்பாக வந்து உருவாக்குவார். என்னத்தான் உருவாக்கினாலும் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது எல்லாமே உங்களுக்கு லாபமாக மட்டும்தான் மாறுங்கிறத நீங்கள் 100% நம்பலாம். அங்கேயே சனி பகவான் தன்னோட 7ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தை, காதல், மனசுக்கு பிடித்த விஷயம், இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஸோ அப்போ குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு அந்த இல்லைங்கிற கவலையை அழித்து குழந்தைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைங்க வந்து உங்கள் பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு விளையாடிட்டு படிக்காமலாம் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள உங்கள் பேச்சை கேட்குற மாதிரியான மாற்றமாக மாற்றி, ஏன்னா லாபத்தில் இருக்க சனிலையும் உங்களுக்கு அது லாபமாக தான் மாற்றி ஆகும். ஸோ அதை அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி குழந்தைங்க நல்ல மார்க் வாங்க வைக்கிறது, குழந்தைய ஒரு அவார்டு வாங்க வைக்கிறது, ஒரு 4 பேருக்கு அடையாளம் தெரிகிற மாதிரி மாற்றுறது, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய வந்து 4 பேருக்கு முன்னாடி பெருமையாக பேசுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குறது, இது எல்லாத்தையும் சனி உருவாக்குவார். அதே மாதிரி மனசளவில் ரொம்ப ஒர்க் வேலை பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணாமல் போயிருப்பீங்க. அந்த டென்ஷனை குறைச்சி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பா. ஒரு சில பேருக்கு வந்து காதல் பண்ணிட்டு இருந்திருக்க பர்சனை உங்ககிட்ட இருந்து கட் பண்ணி வெளியில் எடுப்பாருங்க. அவர் உங்கள் லைஃபுக்கு சூட் ஆகாத பர்சனாக இருக்கிறதுனால அவர் உங்கள் லைஃப்லேருந்து எடுத்து புது வாழ்க்கையை, புது ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அங்கேருந்து தன்னோட 10ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாருன்னா தனுசு மனையை பார்க்குறாரு. தனுசு மனைங்கிறது உங்களோட 8ஆம் இடங்க. 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசுவோம், ஆயுசை பற்றி பேசுவோம், இதெல்லாம் பார்ப்போங்க, இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஸோ இரவில் வண்டி ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சனி பகவானோட பார்வை 8ஆம் இடத்துல பார்த்தா திடீர் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு. அது திடீர்னு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் உண்டு. இந்த புதையல் கிடைக்கிற இடத்தெல்லாம் பற்றி பேசுறது வந்து 8ஆம் இடத்தை பற்றி தான் பேசுவோம். அதே மாதிரி தீராத வழக்குகள், உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸில் ஏதாவது தீராத வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது, தீராத வியாதிகள் நடந்து உங்கள் உடம்புல இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், அந்த வயிறு எப்போதுமே உப்புதமாக இருக்கலாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இருக்கலாம், அஜீரண கோளாறுகள் இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். சனி 8ஆம் பார்வையாக அந்த இடத்த உங்களோட 8ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸோ தீராத இத்தனை நாளாக இருந்த வியாதிகளுக்கான மருந்து உங்களுக்கு கரெக்டான கனெக்ட் ஆகி உங்கள் வியாதிகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கேஸ், யாராவது கணவன் மனைவிக்குள்ள கேஸ் இருந்து உங்களுக்கு பங்காளி சண்டைகள் இருந்து ஏதாவது கோர்ட்டில் கேஸில் ரொம்ப நாளாக கேஸ் நடந்து போனீங்கன்னா அந்த கேஸுக்கான முடிவு உங்களுக்கு சாதகமாக வருவதுங்கன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, வெற்றி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக பாதகமாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் 99.9% ஜாஸ்தி. இதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி நல்லா இருக்கணும், உங்களுக்கு சரியான தசை நடக்கணும், சனி வந்து கெட்டு போகாமல் இருக்கணும், நீச்சமடையாமல் இருக்கணும், தசாநாதன் புத்திநாதன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த பேட்டர்னில் இதெல்லாமே நடக்கும். இல்லைனா எல்லாரும் சொல்கிற மாதிரி சனி உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுப்பாங்க, உங்கள் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருங்கிறதால நடக்காமல் போகிறதோட ரீசன் என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். சின்னூண்டு விஷயம் தான் உங்கள் ஜாதகத்தில் பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் நியர்பை அஸ்ட்ராலஜியில் போய் பார்த்து அதுக்கு என்ன பிளாக் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பரிகாரங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்காரு. கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும்.
இப்போ ஜாப் கிடைக்கும். ஜாப்னா நீங்க நினைக்கிற மாரியான போஸ்டிங்லாம் இருக்காது. சரியான போஸ்டிங் உங்கள எங்கேருந்தோ தூக்கி கொண்டு எங்கேயோ உட்கார வச்சுருவாரு. அடுத்தவங்கலாம் உங்கள பார்த்து ஆச்சரியப்படுற லெவலுக்கு, இவன் இப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டானேங்கிற லெவலுக்கு உங்கள சனி பகவான் தூக்கி கொண்டு உட்கார வைப்பாரு. அதுக்கு சம்மந்தமே இல்ல. நீங்க வாங்கிட்டு இருக்க சம்பளம் மாரி 3 பங்கு, 4 பங்கு சம்பளத்த தூக்கி அள்ளி குடுப்பாரு. 8ஆம் இடத்த சனி பார்க்கும்போது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. இப்ப சரியான வீடு, வண்டி, வாகனம், அடுத்த லைஃபே செட்டில் ஆற லெவலுக்கான இன்கம் கூட ஒரு சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் 99.9% உண்டு. ஏன்னா சனி வந்து ஒரு இப்போ டோட்டல் பிளானட்ல இந்த 12 ராசிகள்ல யாருக்கு நல்லது செய்ய போறான்னா அது ரிஷப ராசிக்காக மட்டும்தான் இருக்கும். அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் இதுல ஒரே சின்ன இது இருக்குங்க. உங்களுக்கு சனி பகவான் இப்ப எங்க ஏற போறாரு? மீனமனையில வந்து உட்கார போறாருங்க. மீனமனையில உட்காரும்போது பங்குனி மாசத்துல பிறந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அங்க வந்து சூரியன் உட்கார்ந்துருப்பாருங்க. சூரியன் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆகும்னா, சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா ஆகாதவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர எதிரிங்க. ஸோ அவங்க 2 பேர் ஒண்ணா சேரும்போது சனிக்கும் சூரியனுக்கும் அங்க யுத்தமாவே போயிட்டு இருக்கும். சனியோட ஒர்க் எதுவுமே ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கிறதும் கன்னாபின்னா நடக்கும். நீங்க நினைக்கிற பிளானும் நடக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூரியன், சனி இந்த காம்பினேஷனை நீங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் கூல் டவுன் பண்ணணுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற சரபேஸ்வரரை நீங்க வணங்கலாம். இல்ல பிரித்திங்கரா தேவி எங்கேயாவது இருந்துச்சுன்னா, ஒரு சனிக்கிழமையோ, ஞாயிற்றுக்கிழமையோ பிரித்திங்கரா தேவி அண்ட் சரபேஸ்வரர் காம்பினேஷன்ல இருக்கிற கோயிலுக்கு போய் கூட நீங்க வணங்கலாம். இங்க மீன மனைன்னு சொல்றதுனால மீனை வந்து எந்த ஒரு ஜென்ரலா குறிக்கும் அப்படின்னா மதுரையை குறிக்கும். மதுரைக்கு யாராவது மதுரைக்கு நியர்பை இருக்கிறவங்க உங்களால மதுரைக்கு போக முடியும்னா ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமையில போய் அங்க இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயில் இருக்கிற ஒரு சரபேஸ்வரரையோ இல்ல அதன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரியங்கரா தேவியோ போய் நீங்க வணங்கிட்டு வரலாம். அடுத்தது வைகாசி மாசங்க. வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் எங்க இருக்க போறாரு? உங்களோட ராசி மேல உட்கார்ந்துருப்பாருங்க. அதாவது ரிஷப ராசியில உட்கார்ந்துருப்பாரு. அங்க ஆல்ரெடி சந்திரனும் ரிஷப ராசியில இருப்பாரு இல்லைங்களா? சந்திரனும் சூரியனும் சேர்ந்த ஒரு இடம் அந்த இடம் இப்போ உங்களுக்கு வைகாசி மாசத்துல. ஸோ இப்போ என்ன பண்ண போறாருன்னா, சனி தன்னோட 3ஆம் பார்வையா அவங்க 2 பேரையுமே வைப்பாருங்க. சனிக்கு சந்திரனும் ஆகாது, சூரியனும் ஆகாது. 2 பேருமே பகைப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்ப மென்டல் ப்ரெஷரையும் ஹை பண்ணுவாரு. உங்களுக்கு சூரியனோட யுத்தமும் நடக்க போறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒர்க்கும் எந்த விதமான ப்ராசஸும் ஒழுங்கா நடக்காது. உங்க லைஃப்ல ஃபெயிலியர்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க திரும்பவும் இவங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் நீங்க உங்க வீட்டுக்கு நியர்பை இருக்கிற பிரித்திங்கரா தேவி இல்லைன்னா சரபேஸ்வரர், மெயினா சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் எடுத்துக்கலாம். சென்னையை சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்க சென்னை பகுதியில் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் உங்கள் நியரஸ்ட் பழங்கால கோவில் எடுத்துட்டு அங்கே இருக்கிற சரபேஸ்வரர் போய் சனி ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல சூரியன் எங்கே இருப்பார் அப்படின்னா, உங்களுக்கு சனி எங்கே பார்க்குறாருங்க? தன்னோட 7ஆம் பார்வையை நேர கன்னிமனையை பார்க்குறாரு. ஏன் இந்த மாசம்லாம் சொல்றேன்னா, சனியோட இருக்கிற இடம், சனியோட பார்வை இடத்துல சூரியன் கணக்கும்போது சனிக்கும் சூரியனுக்கும் பிரச்சனை இருக்குங்கிறதுனால தடங்கள் வருங்கிறதுனால சொல்லுதுங்க. ஸோ புரட்டாசி மாசம் உங்களுக்கு சூரியன் எங்க இருக்க போறார்? கன்னியில இருக்க போறாருங்க. அப்போ சனி எங்க பார்க்க போறாரு? 7ஆம் பார்வையா நேரா சூரியனை பார்ப்பாரு இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது பிரச்சனைகள் வரும். ஸோ கன்னி அப்படிங்கும்போது அந்த மனைக்கு சொந்தக்கார இடம் கன்னியாகுமரி நீங்க எடுத்துக்கலாம். கன்னியாகுமரியில போயிட்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் நீங்க சரபேஸ்வரரையோ இல்ல பிரித்திங்கரா தேவியோ நீங்க வணங்கி வரலாம். அப்புறம் சனி நேர தன்னோட 10ஆம் பார்வையா எங்க பார்க்க போறா? தனுசு மனையை பார்க்குறா. அது உங்களோட 8ஆம் இடங்க. அது எந்த இடம், எந்த மாசம் அப்படின்னா மார்கழி மாசம் சொல்லுவோம். மார்கழி மாசத்துல சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு மனையில இருப்பாருங்க. அப்ப சூரியனை பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனியும் சூரியனும் கனெக்ட் ஆகிறதுனால வண்டியிலலாம் இரவு நேரத்தில் போகும்போதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பங்குனி, வைகாசி, புரட்டாசி, மார்கழி இந்த மாசங்கள்ல பிறந்த அரசியல்வாதிகள் ரிஷபராசியில இருக்கக்கூடியவங்களா இருந்தாக கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட பெயர்கள், அவமானங்கள், அசிங்கம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கண்டிப்பா சிவனுடன் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ வணங்கி வர உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே கரெக்டாக நடக்கணும், எந்த விதமான சனியோட பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல், அந்த பாதகஸ்தானத்தோட பாதிப்புகள் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை உங்கள் உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கிற யாராவது ஒரு அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு போய் நல்லா பார்க்கக்கூடிய அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு போய் கொடுத்து அதுக்கான என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மைனஸ் இருக்குது, என்ன தசாபுக்தி நடக்குது, என்ன பண்ணலாம், இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, என்னோட தொழில் மாறும்னு சொல்கிறாங்களே, மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை எரேஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு கரெக்டான டைமுங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான நிலையில சனி பகவான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கிஃப்டை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து ஒரு பெரிய செட்டில் ஆகக்கூடிய ஒரு டைமுங்க. இந்த 11ஆம் இடத்துக்கு சனி திரும்ப உங்களுக்கு வரத்துக்கு திரும்ப 30 வருஷம் ஆயிடுங்க. ஸோ இந்த 2.5 வருஷத்தை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு 11ஆம் இடத்தை தனி உட்காரதுனால 2ஆம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி அதிர்ஷ்டம்
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்தெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கான பரிகாரங்கள கரெக்ட்டா நீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருமே என்ட்ட பார்க்கணும், யாருமே எனக்கு கரெக்ட்டா கனெக்ட் ஆவல, ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனக்கு என் ஜாதகத்த நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்ட்டான என்னோட டயத்த பேஸ் பண்ணிட்டு, பிரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உங்க கம்ஃபர்ட் டயத்தையும் எடுத்துக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம ஜாதகம் பார்த்து கொடுக்கலாங்க. எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய ஜாக்பாட்டுங்க. கரெக்டா உங்களோட மைனஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை எரேஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்கள விட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு லைன் இருக்குங்க. அந்த லைன் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 10ல இருக்கும்போது நீங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களோ, அது எல்லாத்தையும் சனி உடைக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அது உடையணும் அப்படின்னா, நீங்க முடிவு எடுக்கணுங்க. உங்க ஜாதகத்தோட சின்ன சின்ன மைனஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை எரேஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு கோடீஸ்வரர், வெற்றியாளர். நன்றி, வணக்கம்.